வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவா கிச்சடி செய்கிறதுக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன், பட்டாணி, பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு பாத்திரத்தில் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். 3/4 பதத்துக்கு நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். 1/2 கப் ரோஸ்டட் சூஜி ரவா தான் எடுத்திருக்கேன். அடுத்து நாம் பிரியாணிக்கு போட வேண்டிய எல்லா பொருளும் எடுத்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா கீத்தா கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. நீங்கள் 2 தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. நான் டொமேட்டோ பேஸ்ட் வச்சுருக்கேன். இதை நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். பாருங்கள், எண்ணெய் காயுது. நான் இந்த பொருளெல்லாம் போட்டுடுறேன். தாளித்ததும் நான் இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுடுறேன். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வதங்கட்டும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் வேக வச்ச காய்கறியை இதில் போட்டுடுறேன். அதுக்கடுத்து நான் 1/2 கப் ரவைக்கு நான் 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி இதில் விடலாம். தண்ணி சேர்த்துட்டேங்க. முந்திரி போட விருப்பம் இருக்கவங்க முந்திரி போட்டுக்கோங்க. நான் இது ரோஸ்டட் முந்திரி, அதனால் நான் அதை இப்போ போட்டுடுறேன். நீங்கள் அந்த சோம்பெல்லாம் போடும்போது போட்டு வதக்கிக்கோங்க. இதில் தேவையான அளவு மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நான் கொதித்த உடனே தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துப்பேன். நீங்கள் காயெல்லாம் போட்டு வதங்கி முடித்த உடனே நீங்கள் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கின பிறகு தண்ணி விடுங்க. இந்த பேஸ்ட்டுனால அது கெட்டியாக இருக்கும். அதனால் அந்த தண்ணி கொதிச்சோடனே போட்டால் நல்லா கரைஞ்சிடும். அதுக்காக நான் அப்புறமா அதை ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாய் தூளும் கரம் மசாலா பவுடரும் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நான் தக்காளி பேஸ்ட்டு கலக்கிறேன். உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் தண்ணி சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டீஸ்பூன் தக்காளி பேஸ்ட்டு சேர்க்குறேன். தக்காளி இதில் நல்லா 2 தக்காளி நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா புளிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அது மாதிரி 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி சேருங்க. காய் தக்காளி வேண்டாம். சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இது கொதிச்சோடனே வாங்க நம்ம ரவை சேர்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சுங்க. நான் இன்னொரு ஸ்பூன் தக்காளியும் ஆட் பண்ணேன். நீங்கள் 2 நல்ல பெரிய தக்காளி, பழுத்த தக்காளி ஆட் பண்ணுங்க. கிச்சடி நல்லா சுவையாக இருக்கும். எங்கள் ஊரில் ரொம்ப தக்காளிலாம் காய் வாட்டமாக தான் கிடைக்கும். அதனால தான் இந்த பேஸ்ட் வாங்கி வச்சுருக்கிறது. ஏன்னா பன்னீர் பட்டர் மசாலாலாம் பண்ணாக்கா இந்த மாதிரி தக்காளி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். அதனால தான் நான் அந்த காய் தக்காளி இருக்கிற அந்த டைமில் நான் இதை யூஸ் பண்ணுவேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கும் போது நாம் வச்சுருக்க 1/2 கப் ரவையை நாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துடலாம். நீங்கள் சாதா வறுக்காத ரவையாக இருந்தால் அதை முன்னாடியே வறுத்துருங்க. இது வறுத்த ரவை. இங்கே 2மே கிடைக்கும். நான் வறுத்த ரவை தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் பொறுத்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் விடுறதா இருந்தால் கூட நெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா தலன்னு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடாக பரிமாறுங்க. கூட சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா அருமையாக இருக்கும். இது ஏன் எல்லோ கலர் இல்லாமல் ரெட்டாக இருக்குன்னா தக்காளியோட கலரால் எல்லோ கலர் கம்மியாக இருக்குது. அதனால தான். பாருங்கள், இதை சூடாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு ரவா கிச்சடி
ரெடி ஆயிடுச்சு. நான் ஏன் காயெல்லாம் வேக வச்சு அதுக்கப்புறம் போடுறேன்னா, உங்களுக்கு சீக்கிரமாக நீங்கள் நின்றுட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும். அதனால தான் நான் காயை வேக வச்சு இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஃபுட்டும் ரெடி ஆகிடும். அது ஒரு கிண்ணத்தில் அரிஞ்சு போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுதான், அதனால தாங்க.